ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டூ காமன் மென். இன்னைக்கு நம்ம என்ன படத்தினு பார்க்க போறோம்? என்ன இந்த படம் பேர் நான் க்ளூ கொடுக்குறேன், நீ கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். சரி, ஓகே. காக்கா கூக்குவா? காக்கா 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 என்ன காக்கா காக்கா காக்காங்கிற? காக்கா குயில். அதாவது இந்த மாதிரி ஒரு பண்ண போற ஒரு பாட்டுன்னு சொல்லிடலாம் முன்னாடியே. அது இப்படி இதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. இது இம்ப்ராம்ப்டுவா பண்றாரு அவரு. சொல்லு. காக்கா குயில்ங்கிற படத்துல இருந்து இது ரொம்ப நாளா மக்கள் கொடுத்துனே இருக்கிற படம். நம்மளுக்கு ரெக்வஸ்ட்ல ஓகே. இந்த படம் பிரியதர்ஷன் டைரக்ட் பண்ணிருக்காரு. தமிழ்ல இந்த படம் உனக்கு தெரியும். என்னது? லண்டன். பயங்கரமான காமெடி பிலிம். பிரியதர்ஷன் டைரக்ட் பண்ணது. அது ஆக்சுவலா ஒரிஜினலா மலையாளம்ல வந்திருக்கும். ஒரிஜினல் நல்லா இருந்திருக்கும். ஏன் தமிழ்ல நல்லா தான் இருக்கும். ஓகே, மேல பாட்டுக்கு வருவோம். பாட்டுக்கு வந்துருவா. ஆமா, பாடல்கள் தீபன் சாட்டர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், இது மலையாளம் பாட்டு பண்ண வேண்டிய நேரம்டா. அது பண்ண வேண்டிய நேரம் இல்ல. ஆமா, தீபன் சாட்டர்ஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணிருக்காரு மியூசிக். இதுக்கு பெங்காலியா? தீபன் சாட்டர்ஜினா ஆரிஜின்ஸ் பெங்காலி தான். சரி, அவரு மலையாளம் இதுல பண்ணிருக்காரா? ஆமா, ஆனா அவருக்கு நான் பார்த்தேன். யூசுவலா விக்கிபீடியா பேஜஸ் இருக்கும்ல மியூசிக். ஆமா ஆமா, போய் பார்த்தா அவர் எதுவும் இல்ல. சோ ஃபுல்லா மக்கள் இன்ஃபர்மேஷன். ஓகே, நீங்க எனக்கு சொல்லுங்க அவர் வேற ஏதாவது பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. யா பேக்ரவுண்ட் எல்லாமே. ஓகே. சோ ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா நம்ம கிரீஷ் புத்தஞ்சேரி லிரிக்ஸ்க்கு வந்திருக்கோம் மறுபடியும். ஓ, கிரீஷ் புத்தஞ்சேரி. யூசுவலா நம்ம வித்யார்த்தியோட காம்போல. ஆமா, கிரீஷ் நிறைய இருக்கும். இல்ல பாட்டு பேர் பாடாம் வனமாலி. பாடாம் வனமாலி. ஓகே. லாலேட்ட நடிச்சிருக்காரு. பாடினது யாருன்னு பார்த்தோம்னா எம்ஜி ஸ்ரீகுமார். ஓ நைஸ். சேச்சி சித்ரா அம்மா வாடி நம்ம சேச்சி. அப்புறமா கல்யாணி மேனன் அப்படி சொல்லிட்டு 3 பேர். ஓ, 3 பேர் பாட்டு சேர்ந்து. ஓகே, நைஸ். இது நிறைய பேர் நம்மளுக்கு ரொம்ப நாளா ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாட்டு நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல இல்ல, ஃபார் a long time. ஓ, பெண்டிங். ஆமா, ஸ்பொராடிக்கா இருக்கும் கமெண்ட்ஸ், அப்பப்ப வரும். அப்புறமா கொஞ்சம் சாரி கைஸ், இந்த பாட்டை சஜஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு. இப்ப வருது. ஓகே. ஆமா, பல மாசம் கழிச்சு இப்ப வருது. சரிங்களா, பாட்டுக்குள்ள போயிடலாம். ഉണ്ണിക്കണ്ണാ വായോ, ഊഞ്ഞാലാടാൻ വായോ, അമ്മയ്ക്കൊരുമ്മനി കൊണ്ടുവായോ, പീലിത്തേരോ മുടി മാടിത്തരാമുണ്ണി, ഓടക്കുഴലുതി പാടിത്തായോ, ആലോലം താലോലം താരാട്ടാം ഞാൻ നിന്നെ, ആനന്ദ ശ്രീകൃഷ്ണ ഓടിവായോ. പാടാം വനമാലി നിലാവിൻ പാൽമഴ പൊഴിയാറാ, പാടാം വനമാലി നിലാവിൻ പാൽമഴ പൊഴിയാറാ, കുറുമൊഴിപ്പുഴയോരം കിനാവിൻ കുടമുല്ല വിടരാറായി, അണിമുറ്റത്തൊരു കോണി രാവിൻ മണിവിളക്കെരിയാറായി, ഗോപപ്പെൺകൊടിമാരുടെ ഓമൽ പീലിക്കനവ് കവർന്നിടാം, മായക്കാഴ്ചകളോടെ മനസ്സിലെ മിന്നും പൊന്നുമണഞ്ഞിടാം, നന്ദകിശോര നവനിത ചോര മുരളിയിലൊരു ചെറു നറുമുടി അരുളുക, പാടാം വനമാലി നിലാവിൻ പാൽമഴ പൊഴിയാറായി.
പരിഭവം പറയാതെ എന്താതെ മൃദുമന്ത്രം ജപിച്ചാട്ടെ. മധുരയ്ക്കു വരും നേരം തൃപ്പാദം മിഴി തൊട്ടു തൊഴുതാട്ടെ. പൊന്നുറിയൊന്നു മുടക്കരുതൊരുകും വെണ്ണ കവർന്നു മറഞ്ഞവനല്ലേ. പൊന്നുറിയൊന്നു മുടക്കരുതൊരുകും വെണ്ണ കവർന്നു മറഞ്ഞവനല്ലേ. മുരഹര ഗിരിധര ഹരിവര ചിന്മയ മതിപതി ഇനിമതി നിന്മറിമായം പാടാമിനിയൊരു ലോലപല്ലവി പാടാവനമാലി നിലാവിൻ പാൽമഴ പൊഴിയാറാ. കുറുമൊഴി പുഴയോരം കിനാവിൻ കുടമുല്ല വിടരാ. കല്യാണി മധുരാഗ വരവാണി പ്രിയമേറും സുമവേണി വീണാപാണി. കരിമിഴി കലങ്ങാതെ എൻ പൊന്നി മണിച്ചുണ്ടൊന്നിടറാതെ. കുഞ്ഞു കുഞ്ഞു വികൃതികളിൽ മനസ്സിൻ കണ്ണു പൊത്തിക്കളിയല്ലേ. പൈക്കളെ മീച്ചുവരും പെണ്ണാളിൻ പാൽക്കുടമുടച്ചില്ലേ. പളും കണിക്കുളക്കടവിൽ തിളങ്ങും പട്ടുചീലയെടുത്തില്ലേ. യദുകുല ഗോപികമാരുടെ കവിളിൽ നഗമുന എഴുതിയതറിയുകയില്ലേ. യദുകുല ഗോപികമാരുടെ കവിളിൽ നഗമുന എഴുതിയതറിയുകയില്ലേ. മുരഹര ഗിരിധര ഹരിവര ചിന്മയ മതിമതി ഇനിമതി നിന്മറിമായം പാടാം വനമാലി നിലാവിൻ പാൽമഴ പൊഴിയാറാ. കുറുമൊഴി പുഴയോരം കിനാവിൻ കുടമുല്ല വിടരാറാ. അണിമുറ്റത്തൊരു കോടി രാവിൻ മണിവിളക്കെരിയാറാ. ഗോപപ്പെൺകുടിമാരുടെ ഓമൽ പീലിക്കനവു കവർന്നിടാം. മായക്കാഴ്ചകളോടെ മനസ്സിലെ മിന്നും പൊന്നുമണിഞ്ഞിടാം. നന്ദകിശോര നവനിത ചോര മുരളിയിലൊരു ചെറുനറുമൊഴിയരുളുക പാടാം വനമാലി നിലാവിൻ പാൽമഴ പൊഴിയാറാ. സാമജവര ഗമന സമഗമഗമദനിധനിസ സനിധമദ. எப்படி ஆட்டத்தை பத்தி இல்ல. அது ஒண்ணுதான் பாட்டு கேட்டு முடிக்கும் போது அதுதான் நிக்குது மைண்ட்ல. தட் இட் வாஸ் ஃபாஸ்ட் பேஸ்ட் அப்படிங்கறதா மெயினா நிக்குது. பேஸ்ட் அண்ட் ஆல்சோ மோகன்லால் டான்ஸ் வந்து மூவ்மெண்ட்ஸ்மே ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சுல்ல. ஐ டோன்ட் நோ வாட் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் இட் இஸ். பாங்கராவா என்ன அந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியல. பட் பயங்கர ஃபாஸ்ட் பேஸ்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஸ்பீட் அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் பயங்கர எனர்ஜெட்டிக்கெல்லாம் ஆடி இருந்தாரு. அது பாட்டும் பயங்கர ஃபாஸ்ட் டெம்போ. பட் இந்த ஸ்டார்டிங்ல அந்த பாட்டி வந்து ஹம் பண்ணாங்கல்ல, அது வந்து என்ன நீங்க வந்து இந்த மாதிரி பாட்டுலாம் வந்து ஏமாத்தலாம். ஏன்னா நான் இதெல்லாம் அவ்வளவா கேட்டது இல்ல. ஆனா வந்து ராக் மியூசிக் பொறுத்த வரைக்கும் நீங்க ஏமாத்த முடியாது. இதே வந்து கருகர கார்முகில் கொம்பனான புறத்தேடனும் மூர்த்தி அந்த மாதிரியே இருந்துச்சுல்ல. அதே மாதிரி சோ தெரியல. அது பேசிக்கலி மேபி என்ன பாசிபிலிட்டி நான் நினைக்கிறேன்னா அது வந்து ஆடியன்ஸ் தான் சொல்லணும். இப்போ எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து அந்த ஒரு டியூன் இருக்கும் ப்ரோ. அந்த டியூனை வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க திரும்பியும். அது யாருதுன்னுலாம் இருக்காது. அந்த மாதிரி இப்போ நம்ம ஊர்ல அந்த
என்னன்னு நீ வந்தானு பின்னாலே வார அந்த மாதிரி ஒரு டியூன் அது எல்லாத்துலயும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியா இல்ல என்னன்னு தெரியல. பட் இல்ல பிளஸ் மலையாளம்ல நிறைய பேண்ட்ஸ் வந்து இப்போ தைக்குடம் பிரிட்ஜ்லயே கூட அந்த இந்த இது இருக்குல்ல தேக்கினி இருக்குல்ல அதுல வந்து இந்த மணிச்சித்திர தாள்ல இருந்து எடுத்து லிரிக்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அவியல் வந்து இந்த பாட்டுக்கு வந்து இதுல இருந்து எடுத்தாங்களா இல்ல இந்த மாதிரி இதுல இருந்தா எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. தட் யூ ஷுட் டெல் அஸ். பட் யா சின்ஸ் அவியலோட பெரிய ஃபேன் அந்த பாட்டு அந்த எஸ்பெஷலி அந்த ட்ராக் எனக்கு கருக்கார ரொம்ப பிடிச்ச ட்ராக். அதனால எனக்கு எடுத்த உடனே வந்துட்டு என்னடா அது அப்படின்னு இருந்துச்சு. பர்టిక్యులர்லி அந்த ஸ்டார்டிங் ஃபேஸ் வந்து பயங்கர ஃபேமஸ். ஆமா ஆமா யா அதுல பேஸ் வேற பயங்கரமா போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும் செமையா இருக்கும். எனிவே அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பாட்டு வந்து ஆக்சுவலா பெப்பியா இருந்துச்சே தவிர அவ்வளவா எனக்கு பிடிக்கல ஓவராலா. நார்மல் சாங்கா இருந்துச்சு. அதுதான் ஒரு அந்த ஒரு நார்மல் சாங் பெப்பி சாங்னா நார்மலா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் மியூசிக் எல்லாம் வந்து ரொம்ப என்ரிச்டாவோ அப்படி இல்ல தனித்துவமா எதுவும் ஆக்சுவலா இல்ல எதுவும் இல்ல ஆய பழகிற அளவு இல்ல. இல்லங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா அது இது வந்து ஒரு இந்த ஃபாஸ்ட் பேஸ் பாங்கரா ஸ்டைல் ஒரு இதுல தானே போயிட்டு இருக்கு பீட்ஸ். இதுல வந்து கிளாசிக்கல் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அது வந்து திஸ் இஸ் எக்ஸாம் என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் சாங் வேர் தேர் இஸ் நோ நீட் ஃபார் திஸ் ஃபியூஷன் அண்ட் பண்றேன்ற பேர்ல அது அதாவது யூ டோன்ட் கெட் the good of any one of the either of the world ஓட இதுவே கிடைக்காம போகுற மாதிரி போயிட்டே இருக்கும்போது நடுவுல வந்தவனே தெரியுது. ஆமா தேவையில்லாம நடுவுல இங்க ஒண்ணு இருக்கு. ஆமா அது என்ன எங்க தெரியுமா அந்த ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து தம்பூராவோட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு முடிச்ச உடனே டக்கு 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 ஆரம்பிச்சிருச்சு. அதுவே வந்து இந்த டிரான்சிஷனே வந்து சரியில்லை. ஏதோ ஸ்டார்டிங் பிட் தனி இது தனி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவுல வந்து மிருதங்கத்தை கொண்டு வந்து நெடுமுடி வேணும் சார் ஒரு ஆக்டர் மட்டும் இல்ல அவருக்கு மிருதங்கமும் வாசிக்க தெரியும் அப்படிங்கறதுனால வாசிங்க அப்படின்ட்டாவ அந்த ஹீரோயின். அவர் வந்து அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சும்மா இத்தினூண்டு ஒரு பீஸ் மாதிரி வந்துச்சு. தேவையே இல்ல சுத்தமா தேவையில்லை அது. அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் அவருக்கு கண்ணு தெரியாது அதுதான் ஸ்பெஷாலிட்டி. அது ஓகே அதனால கண்ணு தெரியாம மிருதங்கம் வாசிக்கிறாருல அது பெரிய ஏண்டா இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா பெரிய விஷயம்லாம் இல்ல பட் அந்த மிருதங்கம் வாசிக்கிறாருல்ல நம்மளுக்கு அவரோட லெஃப்ட் சைடு ஹேண்ட் சைடு காட்டுறாங்கல்ல மிருதங்கம்ல பார்த்தோன்னா ரெண்டு சைட்ல வேற வேற மாதிரி இருக்கும் பாத்திருக்கியா. ரைட் சைட்ல வந்து பிளாக் கலர் நடுவுல சர்க்கிள் இருக்கும்ல லெஃப்ட்ல அது இருக்காது. லெஃப்ட்ல வந்து தொப்பின்னு ஒண்ணு ஒட்டுவாங்க. தொப்பி மாவு வச்சு அதை தண்ணியில பிசைஞ்சு இது மாதிரி ஆக்கி அதை ஒட்டுவாங்க. அப்பதான் லெஃப்ட் சைட் சவுண்டே வரும். இதுல ஒட்டவே இல்லை அப்படியே கொண்டு கொடுத்துட்டு அவரும் வாசிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு. பட் ஏன் இதை சொல்றேன்னா இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் முக்கியமா அப்படின்னு கேட்கலாம். முக்கியமாங்கிறது அது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்தது. பட் நம்ம சிபி மலையில் இருக்காருல்ல அவரோட படங்கள்ல இந்த மாதிரி கிளாசிக்கல் ட்ரீட்மெண்ட் நிறைய பண்ணிருப்பாங்க. அதுல வயலின் வாசிப்பாங்க தபலா வாசிப்பாங்க மிருதங்கம் வாசிப்பாங்க இதெல்லாமே வாசிச்சிருக்காங்க. எல்லாமே நுணுக்கமா இருக்கும். அவர் வந்து அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து பண்ண மாதிரி ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். அவர் வந்து பெரிய ஆளு நம்ம நிறைய பாத்துருக்கோம்ல. சோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து கரெக்டா வயலினோட ஃபிங்கரிங் கரெக்டா இருக்கிறதா இருக்கட்டும் மிருதங்கம் வாசிக்கும் போது எனக்கு எக்ஸாக்டா என்ன கொடுப்பாங்களோ அதை அவங்க கிட்ட இருந்து வாங்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கரெக்டா பண்ணிருப்பாரு. நாட் அ பிக் டீல் ஜஸ்ட் சொல்றேன். அவர் பண்ணிருப்பாருங்கிறதுனால இதுல இல்லங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சுது அதனால சொல்றேன். அவங்களோட மாஸ்டரி வந்து கொஞ்சம் வேற லெவல். ஆமா அதுக்கப்புறம் வந்து சரி இதோட முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா இந்த பாட்டுல ஒண்ணு செஞ்சாங்களே என்னது நடுவுல ஹிந்தோளம் சாமஜவரகமன பாடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளிஷேவா அதை உள்ள கொண்டு வந்து பண்ணிட்டாங்க. என்ன பாடுனாங்க அதான் அந்த கிளாசிக்கல் சாமஜவரகமன அதுதான் நான் சொன்னேன் ஆக்சுவலா தனி சனி தனி மகமா தனி பாட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படியே கட் பண்ணி திடீர்னு கிளாசிக்கல் போர்ஷன். யா and I will also justify to you why I feel அது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் பிளேஸ் அண்ட் ஆக்வர்டா ஒரு தேவையில்லாத கான்ஃபியூஷன் அது ஃபியூஷனே கிடையாது. அது சும்மா ரேண்டமா கொண்ட மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு பிக்சரைசேஷனுக்காக கொண்டு வந்தாங்க. ஆமா ஏன்னா இப்போ இது இருக்குல்ல துவாதசியில் கேட்டிருக்கோம்ல துவாதசியில் மணி தீபிக தெளியும் அந்த பாட்டு இருக்குல்ல அதுல நடுவுல வந்து வயலின்ல கொண்டு வருவாங்க திடீர்னு. அதுல வந்து கொண்டு வரும்போது செம்மையா இருக்கும்.
வாவ் அப்படின்னு கரெக்டா அந்த இடத்துல செமையா இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அதே ராகம் தான், பட் நடுவுல இதை கொண்டு வரும்போது அந்த கீர்த்தனை கொண்டு வரும்போது நல்லா இருக்கும். இங்க வந்து இப்ப டோட்டலி அவுட் ஆஃப் பிளேஸ். துவாதசியில் வந்து சரியான பாட்டு. ஆமா. சோ அதனால எனக்கு வந்து இது வந்து ஒரு அரைகுறையான பாட்டா இருந்துச்சு. அதாவது ஃபுல்லாவே அந்த ஃபுல் பிளே டெம்போல போயிருக்கலாம், இல்ல கிளாசிக்கலா போயிருக்கலாம். ரெண்டும் இல்லாம கிளாசிக்கல உள்ள கொண்டு வரேன் அப்படின்ற ஒரு பேருக்காக கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. தட் இஸ் மை ஒப்பீனியன். பட் அதர்வைஸ் இட்ஸ் கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு சாங் தான். மிக்சர் மாதிரி. ஆமா ஆமா. யூஸ்வலா வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இங்க போற பாட்டுலாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி வந்து நடுவுல வந்து சும்மா ஒரு பிட் ஃபிக்ஸ் பண்ணி நான் இது வரைக்கும் பார்க்கல. ஆமா ஆமா. மலையாளத்துல இந்த மாதிரி நான் பார்த்தேன். நேம் சேக்காக பண்ணி பார்த்தது இல்ல. மலையாளத்துல ப்ராபபிலி நிறைய இருக்கலாம். நம்ம இப்போ இது பண்றோம். இல்ல இப்போ இதுமே நல்ல சாங், பட் இட் இஸ் நாட் a great song. ஆமா. நம்ம ஸ்டார்டிங் போர்ஷன் பயங்கரமா இப்போ ரெஸ்யூம் பண்ண உடனே லாலேட்டன் ஒரு பாட்டு பண்ணோம்ல. ஆமா. இப்போ ஜஸ்ட் போன வீடியோ, அந்த வீடியோல கூட பார்த்தோன்னா சாரமதி தான் ஃபுல் பாட்டுலயும் சாரமதி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எங்கேயுமே பெருசாலாம் விலகல ராகத்துல இருந்து. ஆனா அந்த பாட்டுமே ஃபாஸ்ட் டெம்போ தான். ஆனா அதோட ஃபீலும் எஃபெக்டே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சுல. இது வந்து இதே ரெண்டு பேர் தான் அதுலயும் இல்லையா? ஆமா ஆமா. இதே எம்ஜி ஸ்ரீகுமார் அது அப்படி சொல்ல வரியா? இல்ல லாலேட்டன் நெடுமுடி வேணுதான். ஓ அப்படி சொல்ல வர. அது சூப்பரா இருந்துச்சு. இல்ல சிங்கருமே பார்த்தா எம்ஜி ஸ்ரீகுமார் தான். இது இல்ல. ஆமா. எனிவே சித்ராமாவும் பாடி இருக்காங்க. பெருசால எதுவுமே தெரியல. யூசுவலா நம்ம பாடும்போது யூஸ் பண்ண முடியும். ஆமா. இவ்வளவு நல்லா பாடி இருக்காங்க. ஆமா. இதுல வந்து என்னன்னா அந்த ஃபாஸ்டா பாடுறதுனால one credit that possibly some you can notice is that number of words per minute வந்து ரொம்ப ஹை. அப்படியே கட கட கடன்னு பாடிட்டு இருந்தாங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே சக்க 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 வந்துட்டு இருந்துச்சு. அது கிரியேட் தி அது வந்து ஏன்னா ஒரே ஸ்ட்ரைட் லைன் ஃப்ளோவா தான் இருந்துச்சு. ஆமா. அது வந்து ஒரு கிம்மிக்கா தான் இருந்துச்சே தவிர நம்மளுக்கு அது இமோட்டிவா அது கனெக்ட் ஆகல பெருசா. ஓகே தான். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு வந்து எங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது. நாங்க வந்து ஜென்யூனா தான் பேசுறோம். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, அடுத்து என்ன சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா வந்து மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி விடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்திக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்கள் வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதானா? எஸ். See you on the next one, guys.